ஹலோ எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரடைகாமில் இருக்க CC290ன்ற சென்ட்ரல் ஸ்பீக்கரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரை நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, இந்த சென்ட்ரல் டிரைவர்லேருந்து மட்டும் ஒரு மாதிரி சில ஃப்ரீக்வன்சிஸில் ஒரு மாதிரி நாய்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் அதை கழட்டி வச்சுட்டு நான் வேறு ஸ்பீக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த ஸ்பீக்கர் ஏதாவது மார்க்கெட் பிளேஸில் செகண்ட் ஹேண்டில் வருதா, அது ஸ்பேருக்கு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேங்க. ஆனால் இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா இதே மாடல் ஸ்பீக்கர் ஊஃபர் ப்ராப்ளத்தோட இந்த இது வந்து நம்ம சேலுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த ஸ்பீக்கரை நான் என்ன பண்ணேன்னா, சரி வாங்கிட்டு வந்து இந்த சென்ட்ரல் டிரைவர் நம்ம மாற்றலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா, இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இது உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம காட்ட போகிறோம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 வே ஸ்பீக்கருங்க. அது வந்து வாய்ஸ் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தனியாக இருக்குது, ட்வீட்டர் தனியாக இருக்குது, அதேமாதிரி 2 ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் வந்து எல்லாமே ஒரே என்க்ளோஷரில் இருக்கும், ஒரே பாக்ஸில் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிட் ரேஞ்சும் ட்விட்டரும் பார்த்திங்கன்னா ஒரு தனி பாக்ஸ் மாதிரி உள்ளே கொடுத்து அதை வச்சுருக்காங்க. இது எதுக்கு தெரியுமாங்க? இப்போது வந்து இந்த ஊஃபர்ஸ் வந்து நிறையா ஏரை புஷ் பண்ணும், நிறைய ப்ரெஷர் உண்டாக்கும் பாக்ஸ்குள்ளே. அந்த ப்ரெஷர் வந்து பாசிவ்லி பார்த்திங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் டிரைவரையும் ட்விட்டரையும் அஃபெக்ட் பண்ணும். அதோட கிளாரிட்டி வந்து அவ்வளோ ஒழுங்காக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அதை தனியும் என்க்ளோஷரில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சப்வூஃபரில் ஏர் வந்து புஷ் பண்ணுற அந்த ப்ரெஷர் வந்து இந்த வாய்ஸ் காயிலில் இருக்க அந்த ப்ரெஷரையும் அந்த மூமெண்ட்டையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு. இப்போ இந்த ஆல்மோஸ்ட் கழட்டிட்டோங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர்லேருந்து வர ஒயரும், வெளியில் அவுட்புட்டுக்கு இருக்க ஒயரும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு இது காட்டுறேன், அதோட கிராஸ் ஓவர் காட்டுறேன் உங்களுக்கு நான். இந்த கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கிராஸ் ஓவர்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு பேசிக் டிசைன் கிராஸ் ஓவர் தான். ஆனால் அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணது, பார்ட்ஸ் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. சப்வூஃபரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க. இது வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து அதுவே ஒரு 2-3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 6 இன்ச் சப்வூஃபர். அதுவும் என்க்ளோஷர் வச்சு அழகாக வச்சுருக்காங்க, மேக்னெட்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியது தாங்க. இந்த கிராஸ் ஓவர் கனெக்ட் பண்ணுற ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம புஷ் பின் கனெக்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சால்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கரோட வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 32 கிலோ வருதுங்க. இந்த 2 சப்வூஃபருமே ரொம்ப ஹெவி. இந்த அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இல்லை ஆலன் ஸ்க்ரூ டைப் ஸ்க்ரூஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு நல்ல ஒரு ரப்பர் வாஷரும் இருந்துச்சு, ஸோ ஏர் டைட்டாக இருக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுமாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ஏவி கண்டென்ட்ஸ் பற்றி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ஏவியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.